வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா முறுக்கு. தீபாவளிக்கு முறுக்கு இல்லாமல் இருக்க முடியுமா? அதனால் இந்த முறுக்கு எப்படி ப்ராப்பரான ஸ்டைலில் பண்ணுறது, நான் சொல்கிற மெத்தடில் பண்ணி பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழுத்தி கஷ்டப்பட்டுலாம் புளிய வேண்டியதுனால எந்த அளவுக்கு மாவு கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் அந்த பட்டர், ஓமம், அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து ஓமப்பொடி, அது ஹோம்பொடி சொல்லுவாங்கல்ல, அந்த ஹோம்பொடி வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் கடலை மாவு, அரிசி மாவு இருக்கும். எப்படி முறுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஓமப்பொடியும். இன்றைக்கி இந்த ரெண்டு ரெசிபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முறுக்குக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 50 கிராம், உடச்சக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன், உப்பு, தேவைக்கேற்ற ஆயில், ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க முறுக்குக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இந்த முறுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு மாவை ஊற வைக்கிறோம். அதாவது பச்சை அரிசியை ஊற வச்சு அரைக்க போகிறோம். அதனால் நல்ல குவாலிட்டி பச்சை அரிசி எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சை அரிசி வாங்கி யூஸ் பண்ணால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான் இந்த முறுக்கு ப்ரிப்பரேஷன். அதனால் இந்த பச்சை அரிசி நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு வாஷ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த அரிசி இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு சின்ன காட்டன் துணி கீழே போட்டு நீங்கள் நல்லா காய வச்சுருங்க. காய வைக்கிற பக்கம் என்ன கேட்டால் நல்லா ட்ரையாக இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். அரிசி ஈரப்பதம் சுத்தமாகவே இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைக்க முடியும். இந்த அரிசி காஞ்ச பிறகு நீங்கள் மாவு மிஷின்லையும் கொடுத்து அரைக்கலாம், அப்படி இல்லை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசி கையில் எடுத்திங்கன்னா அப்படியே பவுடராக கையிலேயே ரெடி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு நல்லா காய வச்சுருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், உளுத்தம்பருப்பு. நான் 50 கிராம் சொல்லியிருக்கேன். இதில் வேணால் நீங்கள் ஒரு 20 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 50 to 70 கிராம்ஸ் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை, 20 கிராம் எக்ஸ்ட்ரா வரதுனால. இப்போது இந்த உளுத்தம்பருப்பை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. உளுத்தம்பருப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. இந்த பொட்டுக்கடலை, அதாவது உடச்சக்கடலை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த முறுக்கு நீங்கள் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த பொட்டுக்கடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசியில் இந்த உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இதை அப்படியே மிக்சிலையும் அரைக்கலாம். மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், முறுக்கு புளிகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு ஓமம் போட்டிருக்கேன். ஓமம் போட்ட உடனே உப்பு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பட்டரும் உங்களுக்கு நல்ல அந்த முறுமுறுப்பு தன்மை கொடுக்க தான் பட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பெருங்காயம் வேணால் பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணுறோம். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கெட்டியான பக்குவம் வேண்டாம், அதாவது டைட்டான பக்குவம் வேண்டாம். கொஞ்சம் இலசாக நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் முறுக்குழாயில் போட்டு நீங்கள் மாவு புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே கெட்டியான மாவு இருந்தால் உங்களுக்கு புளியும் போது கையெல்லாம் வலி எடுத்துருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன்.
இதுக்கு பிறகு இந்த மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணவே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அழுத்தி மாவு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபெயிலியர் இருக்கக்கூடாது. இதுக்கு பிறகு முறுக்குழாய் எடுத்துங்க. முறுக்குழாய் உள்ள பிளேடு பார்த்தீங்கன்னா 3 ஓட்டை இல்லை 1 ஓட்டை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த பிளேடு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேடு உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் தண்ணி அப்ளை பண்ண போகிறோம். இதில் தண்ணியும் யூஸ் பண்ணலாம், ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஆயிலோட தண்ணி நீங்கள் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு புளியும் போது ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக வரும் மாவு. தண்ணி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு மாவு போட்டிருக்கோம். மாவு போடும்போது அதிகமான மாவு போட வேண்டாம். இந்த முறுக்குழாயில் பாதி அளவுக்கு மட்டுமே போதும். அப்போ தான் உங்களுக்கு புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் எடுத்து பாருங்கள், நல்லா ஈஸியாக மாவு புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு எண்ணெய் கடாயில் நீங்கள் முறுக்கு புளிய ஆரம்பிக்கலாம். இந்த முறுக்கு புளிகிறது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக அந்த ஆயில் கடாயிலேயே புளிவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டோ இல்லை ஜல்லிக்கட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டு எடுக்கும்போது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு முறுக்கு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ புளிஞ்சு அதை அப்படியே நீங்கள் எண்ணெய் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லையா எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது மாவு புளிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடான பிறகு அப்போது டைரெக்டாக நடுப்பகுதியிலே வச்சு நல்லா புளியணும். புளியும் போது ஒரே இடத்துல இருந்து 3 சுற்று சுற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான சுற்று சுற்றினாலும் வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் 3 சுற்று போதும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு அழகாக நல்லா வெந்து வருது. இந்த மாதிரி வெந்து வர டைமில் 2 சைட்லையும் திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. இந்த முறுக்கு வெந்தாலே அந்த பப்புள்ஸோட தன்மை கம்மியாகிடும். அதாவது அந்த சலசலப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கம்மியாகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். முறுக்கோட கலர் பாருங்கள், லைட் அந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் முறுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த முறுக்கு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக அந்த பட்டர்லாம் போட்டு அந்த டேஸ்ட் அப்படியே தெரியும். ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த தீபாவளிக்கு. இதை தொடர்ந்து ஓம்பொடி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். கடலை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஓமம் பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, பட்டர் 1 டீஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த ஓம்பொடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கடலை மாவு நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட வீட்டில் கடலை பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மாவு மிக்ஸில் அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த கடலை மாவு 2 மடங்குனா அதில் 1/2 மடங்கு அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த கிறிஸ்பியாக நல்லா முறுமுன்னு வரதான் இந்த அரிசி மாவு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, ஓமம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓமம் நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு புளியும் போது அந்த ஓம் பொடி வந்து புளிகிறதுக்கு கரெக்டாக வராது. அதாவது உடஞ்சி வரும். அதனால தான் ஓமம் வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பட்டர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பட்டர் எதுக்காக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓம் பொடி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே டைமில் அந்த பட்டர் இருந்தால் அந்த ஒரு மாய்ஸ்டர் அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல பட்டர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. எப்படி முறுக்கு மாவு பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஓம்பொடி மாவும் மிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த டோ வந்து டைட்டாக வேண்டாம், கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் முறுக்கோலையில் போட்டு புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் மாவு இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது புரிய வந்துடும் உங்களுக்கு எப்படி கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறது பார்க்கும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த முறுக்கோலையில் போட்ட உடனே டைட்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி முறுக்கோலை எடுத்துக்கங்க. அதில் இந்த மாதிரி பிளேடு இருக்கும். அந்த பிளேடில் சின்ன ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஓம்பொடிக்கு யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், தண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து தண்ணி. அதனால தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு புளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ரெண்டுமே காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு முறுக்கில் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓம் பொடியில் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டோவை இதில் போட்டு நல்லா புளிய ஆரம்பிக்கிறோம். புளியும் போது இந்த மாதிரி ஈஸியாக வரணும். உடையாமல் வந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் டேரெக்டாக எண்ணெய் கடையில் புளியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தட்டில் புளிஞ்சு பாருங்கள். கரெக்டாக வருதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதுக்கு பிறகு அப்படியே நல்லா புளிங்க. புளியும் போது ரொம்ப கேப் விட்டு புளிய வேண்டாம். அப்படியே ரவுண்டாக இடியப்பம் எப்படி புளிவீங்களோ அதே மாதிரி புளிஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு சைடு வெந்து வர டைமில் இன்னொரு சைடில் திருப்பி போட்டு வேகணும். இந்த ஓம் பொடி வேகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது. எண்ணெய் சூடு கரெக்டாக இருந்ததுன்னா அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் மாறும். இப்போ பார்த்தீங்களா ஓம் பொடி நல்லா சூப்பராக ஃப்ரையாக ரெடியாக வந்திருக்கு. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். மாவு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதே டைமில் ஃப்ரை பண்ணுற பக்கம் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2வது வாட்டி ஈஸியாக உங்கள் வீட்டில் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மீதி உள்ள மாவும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் அழகாக இருக்குல்ல. 1 by 1 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண கேட்டோம்னா அப்படியே உடச்சி நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ஓம் பொடி ரெடி. என்னங்க இந்த முறுக்கு ஓம் பொடி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, அல்டிமேட்டான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.